ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமன், லக்ஷ்மி, முருகன் இவங்க 3 பேருமே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம துளசி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கு, அம்மா அப்பா முருகன் 3 பேருமே எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி சொல்கிறாங்க, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதை நம்ம லேசாக விடக்கூடாது, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உங்கள் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வெற்றி துளசி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி எங்க அம்மாவை அப்பாவே காலையில இருந்து காணா, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் கேக்குறாங்க, என்னம்மா வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு துளசி, ஆமா ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் துளசி கிட்ட அவங்க 4 பேரோட போட்டோவையும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. துளசியும் அவங்க போட்டோவெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க அம்மாவை அப்பாவையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி துளசியை பாக்குறாங்க. துளசியை பார்த்ததுமே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ஏன்கா, அப்பா அம்மாவுக்கு 2 பேரும் தான் பசங்களா, ஏன் நம்ம பொண்ணுங்க கிடையாதா, எதுக்காக நம்ம 2 பேரையும் மறந்தாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கை கொடுப்போம் அவங்க ஏன் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா எமோஷனலா பேசி அழுகுறாங்க. இதை கேட்ட துளசி இந்த மாதிரி நேரத்துல நீ அழுகாத அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, வாங்க நம்ம ஒரு பக்கம் அம்மா அப்பாவெல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுதல் வேட்டையில இறங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவராமன் யாருக்கோ வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வண்டி ஸ்டார்ட் ஆனதும் சிவராமன் கையில காசை கொடுக்குறாங்க. ஆனா அந்த காசை சிவராமன் வாங்கவே இல்லை. அவரோட பெருந்தன்மையான மனசை நினைச்சு அந்த இடத்துல அவர் கிளம்பி போயிடுறாரு. நம்ம அஞ்சலி தூரத்துல இருந்து சிவராமனை பார்த்துடுறாங்க. துளசி அக்கா, அங்க பாருங்க நம்ம அப்பா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை பார்த்ததுமே ஓடி போயிட்டு சிவராமன் முன்னாடி போயிட்டு அழுகுறாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க, எதனால வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க, வீட்டுல எல்லா செலவுமே நீங்க தான் பாத்துக்கிறீங்க, அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட நீங்க தான் பாத்துக்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வரலாம், அது உங்களுக்கு சொந்தமான வீடுப்பா, அவங்களுக்காக நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி துளசி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சிவராமனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. நான் என்னம்மா பண்ணுவேன், வீட்டுல அந்த 2 பசங்களும் படுத்துற பாடு என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சிவராமனும் அஞ்சலி துளசி அவங்க 2 பேரோட பேச்சு கேட்டு வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு நம்ம துளசி அஞ்சலி 2 பேருமே பிரபுவையும் கேசவனையும் செமையா வெளுத்து வாங்குறாங்க. அந்த இடத்துல பிரபு துளசி கிட்ட சொல்றாங்க, துளசி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன், நானா வீட்டை விட்டு போக சொன்னேன், அவங்களாதான் வீட்டை விட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட துளசி ரகுவை செம்மையா திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவங்க வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா, நீ எந்த செலவை தான் பாத்துக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவங்க உழைச்சி வாங்கின வீடு இது, அதை விட்டுட்டு அவங்க எப்படி வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரகுவும் துளசிய அடிக்கலான்ற அளவுக்கு போறாங்க. அப்போ வெற்றிக்கு செம்ம கோவம் வருது. அப்போ துளசி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் எதுவுமே பேசக்கூடாது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி துளசி கிட்ட சொல்றாங்க. நம்ம துளசியும் பயங்கரமா கேசவனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்னடா அப்பாவுக்கு செய்யறீங்க, எல்லா செலவையும் இப்ப வரைக்கும் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரகு சொல்றாங்க, என்ன துளசி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, சும்மா சும்மா அவரே எல்லா செலவையும் பாக்குறாரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன், அது அவரோட பழக்கம், அவர் எல்லாத்தையுமே பழக்கிட்டாரு, அதுக்கு நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட துளசி சிவராமன் கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களாப்பா, இவங்களோட சுயநலத்தை கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் தான் முக்கியம், நீங்க இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு கொஞ்சம் கூட முடிவெடுக்க கூடாது, இது உங்களுக்கு சொந்தமான வீடு, நீங்க எப்படி அவங்க கிட்ட விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி துளசி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா, எங்க 4 பேத்தையும் நீங்க தானே வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, ஆமாமா உங்க 4 பேத்தையும் எங்க கைக்குள்ள வச்சு வளர்த்தோம், ஆனா அவங்க 2 பேருமே ஏன் இப்படி ஆனாங்கன்னே தெரியல, நீங்க 2 பேரும் எப்படி அன்பா பாசமா இருக்கீங்க, அப்படி ஏமா அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, விடுங்கப்பா, அவங்களோட புத்தி அவங்களோட இருக்கட்டும், இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படி அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணீங்க அவ்வளவுதான், நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எங்ககிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி துளசியும் அஞ்சலியும் பயங்கரமா அழுது சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன் சொல்றாங்க, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என் பொண்ணுங்களை அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்த்துருக்கணும், என் பொண்ணுங்க இந்த அளவுக்கு பேசுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்காக என் பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு அது போதும், எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் பொண்ணுங்க வருவாங்க, இனிமேட்டு உங்ககிட்ட சொல்லாம நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இனிமேட்டு உங்க 2 பேத்தையும் வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நாடகம் ஆனீங்க அவ்வளவுதான், என்ன நடக்கும்ன்றத நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அஞ்சலி ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி சொல்றாங்க, எதுக்காக அஞ்சலி இப்படி அழுதுகிட்டு இருக்க, அதான் எங்களை தான் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அழுவுற அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலினால எதுவுமே சொல்ல முடியல. ஒரு பக்கம் அஞ்சலி மனசுக்குள்ள சொல்ல முடியாத வேதனையை வச்சுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க,
அப்பா நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தீங்கன்னா பாட்டியோட நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? பாட்டிய உங்களை தவிர வேற யாருப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு மட்டும் சுயநலவு வந்துச்சுன்னா கண்டிப்பா மகேஷை பத்தின விஷயம் எல்லார்கிட்டயும் சொல்லிருவாங்க. அப்போ இவங்களுக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் உடைஞ்சு போயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றிக்கு துளசி ரொம்பவே நன்றி சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு ஆபத்துலயும் நம்ம வெற்றி வந்து துளசி கூட தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப துளசி வெற்றி கிட்ட சொல்றாங்க, "நீங்க மட்டும் இல்லன்னா, இவ்வளவு தூரம் இறங்கி எங்க அம்மா, அப்பாவ நான் தேடி இருக்க முடியாது. நீங்க குடுத்த தைரியத்தினால தான் நான் இப்ப எங்க அம்மா, அப்பாவையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிட்ட துளசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, "துளசி பேசாம அம்மாவையும், அப்பாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, "எங்க அம்மாவும், அப்பாவும் எத விட்டு குடுத்தாலும் அவங்களோட தன்மானத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களோட சொந்த வீடு. அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கும்போது எதுக்காக அவங்க மத்தவங்க வீட்ல வந்து இருக்கணும்? நானே அங்க ஒரு கெஸ்ட் மாரி தானே வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து ரொம்ப உருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து சொல்றாங்க, "நீங்க என்னங்க கெஸ்ட்? நம்ம வீட்ல நீங்க என்னோட ஒய்ஃபா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? உங்கள யாரு என்ன சொல்லுவா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட துளசியும், "வாங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவராமன், லக்ஷ்மி இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ பிரபு, கேசவன் இவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணிட்டு போறாங்க. "இதுக்கு மேல பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி அம்மா, அப்பாவ கஷ்டப்படுத்துனீங்க, அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படிங்கிற மாரி பயங்கரமா பேசிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி என்ன சொல்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் மகேஷ் பண்ண தப்பெல்லாம் இன்னும் நம்ம வீட்ல சொல்லாம இருக்கோமே, பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிற உண்மைய யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுகிட்ட முருகன் அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, "அஞ்சலி நீ ஏதோ மனசுல கஷ்டத்த வச்சுக்கிட்டு இப்படி வெளியில அழுதுகிட்டு இருக்க. அது என்னதுன்னு என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலண்ணா. இப்போ வீடு இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் இந்த மாரி விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னா, கண்டிப்பா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க." அப்படின்னு சொல்ல முருகனுக்கு இங்க பயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மகேஷ் பத்தின விஷயம்லாம் அஞ்சலி வந்து நெறைய ஷேர் பண்ணியிருக்காங்க முருகன் கிட்ட. அதனால முருகனுக்கு அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருக்காங்க. அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, "எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அஞ்சலி, நான் பாத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "மகேஷ் ஒரு மனுஷனே கிடையாதுண்ணா. அவன் ஒரு சைக்கோ." அப்படிங்கிற மாதிரி முருகன் கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதுமே முருகன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. "என்ன அஞ்சலி சொல்ற? எப்படி சொல்ற?" அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ மகேஷ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே முருகன் கிட்ட தான் அஞ்சலி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட முருகன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "இப்படி ஒரு கொடூரன் கிட்ட நீ எப்படி அஞ்சலி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இனிமேட்டு சும்மா இருக்க போறதில்ல. அவன் கூட நேருக்கு நேரா மோதி பார்க்க போறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முருகன் சொல்றாங்க, "இப்போ நீ மாசமா இருக்க அஞ்சலி. இந்த மாரி நேரத்துல அவன்கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காத. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போகுது." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் வராதுண்ணா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்கள தான் கூப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முருகன் சொல்றாங்க, "கவலைப்படாத அஞ்சலி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் நான் ஓடி வந்து நிப்பேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம முருகன் வந்து அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். முருகன் வந்து எப்படி அஞ்சலிய மகேஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.